வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற போட் வந்து வெகு விரைவில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. டேப் ஸ்வாப் அண்டு நீங்கள் இந்த இதில் நான் கடைசி எனக்கு வந்து அப்டேட் படி ஒரு 10 கோடி கோயின் நீங்கள் இதில் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான அமௌண்ட் ஒன்று கிடைக்கும். நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 கோடி கோயின்ண்டா சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அதால் கொஞ்சம் நீங்கள் மினக்கட்டு செஞ்சீங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணலாம். 1 கிழமை என்று சொன்னாங்க லிஸ்ட் பண்ணுறது. சில நேரம் லேட்டாகவும் ஆகலாம். நோட் காயினும் அப்படி தான் 1 கிழமை 2 கிழமைன்னு சொல்லி கொஞ்சம் நாள் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த டேப் ஸ்வாப்பும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு மாதத்துக்கு முதலே துவங்கிட்டு, பட் இப்போ தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்குரிய வீடியோவும் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். குரூப்லாம் ஷேர் பண்ணுறேன். லிங்க் வந்து வீடியோக்கு கீழேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, பயோலையும் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்றதை கொடுப்போம். நீங்கள் டேப் லிங்கை கிளிக் பண்ணோன்னு இப்படி வரும். இதில் ஸ்டார்ட்ன்றதை கொடுங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டார்ட் நவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி ஸ்டார்ட்ன்றதை கொடுங்க. ஓகே, இப்போ இந்த பொப்பப் ஓப்பன் ஆகும். டெலிகிராம் போட்டு எல்லாமே அப்படி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரி இந்த அரவாசியில் ஒரு பொப்பப் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண உடனே லொகின் பண்ணோன்னே எங்களுக்கு இதில் 2500 கோயின் தருவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கும் இது கிடைக்கும். இதில் வந்து பவர் வந்து எனக்கு 500க்கு 500 இருக்குது. ஸோ 500ஐயும் நான் டேப் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டேப்புக்கு 1 தான் கிடைக்கும். பட் இதில் வந்து நீங்கள் 5 விரலையும் ஒன்றா வைங்க. அதாவது நான் சொல்கிறது இதில் டச் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இதில் ஒரு விரல், இதில் ஒரு விரல், எப்படி உங்களோட 5 விரலையும் இப்படி வச்சுக்கொண்டு அதுக்கு மேலப்படியே டேப் பண்ணுங்கள். ரைட், இப்படி டேப் பண்ண 5 விரல் ஒரே டைமில் 5 கோயின் வந்து உங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. ரைட், ஸோ நீங்கள் எதுவும் அப்போ போடாமல் உங்களோட விரலாலேயே செய்கிறேன்டா இப்படி செய்யலாம். இந்த 1என்ற அளவு வந்து நாங்கள் பிறகு சின்ன சின்ன டாஸ்க்குகளை செஞ்சு பூஸ்ட் பண்ணி இதை கூட்டிக் கொள்வோம். அது என்ன மாதிரின்றதையும் அடுத்ததாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 500ல் வந்து நான் டேப் பண்ண எல்லாம் மேலே வந்து எனக்கு ஆட் ஆகுது. ஸோ எனக்கு 2500 கிடச்சிருந்தது. அதோட சேர்த்து இந்த காயினும் 500 ப்ளஸ் கிடச்சிருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 500 முடிஞ்சதுக்கு பிறகு மலமலன்னு திருப்பி கூடுது. ஸோ இங்கால இருக்கிற இந்த 500 அளவை நாங்கள் கூட்டினோம்டா நல்ல அது கூட்டுறது என்ன மாதிரின்றது பார்ப்போம். முதலாவது வந்து இது வந்து ரெஃபர் பண்ணணும். ரெஃபரல் லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள்கிட்ட இருக்க வேறு டெலிகிராம் நம்பர்ஸுக்கு போட்டு அதில் நீங்கள் செய்யலாம். ஓகே, இது முதலாவது ஆப்ஷன். ரெண்டாவது வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டை கனெக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கோயின் கிடைக்கும். இதில் வந்து சோஷியல் மீடியா 3 நாள் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 லட்சம் கிடைக்கும். ஸோ நான் முதலாவது இந்த சோஷியல் மீடியான்றதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பாருங்கள் ஸ்டார்ட் மிஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் முதலாவது அவங்களோட டெலிகிராம் சட்டுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்து கொள்ளுங்கள். பேக் வந்துட்டு நீங்கள் செகண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் எடுக்கும். இந்த டைம் ஓடுது. ஸோ அந்த 30 செகண்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த 3 டாஸ்க்குக்குமே அப்படித்தான் டைம் எடுக்கும். 30 செகண்ட் நாங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து எங்களுக்கு காயின் வரும். இப்போ செக்ன்றதை திருப்பி நாங்கள் கிளிக் பண்ணோம்னா டன் வரும். அதே மாதிரி அடுத்தது ஃபாலோ எக்ஸ் தளத்தில், அதாவது எங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணியோம். ஸோ அதை செய்வோம். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்து கொள்வோம். இப்போ செக்ன்றதை நான் கிளிக் பண்ணாண்டா எனக்கு ஒரு 30 செகண்ட் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தான் மற்றது அவங்களோட வெப்சைட் ஒன்று விசிட் பண்ணணும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில், அதாவது tapswap.ai என்ற அவங்களோட வெப்சைட், ஜாயின் tapswap இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்வாப், இந்த காயின் இல்லை டோக்கன் வந்து சொலானாவில் வந்து தான் ரன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொலானாக்கு வந்து ஒரு வாலெட் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ டாஸ்க்கு திருப்பி வரேன். இதில் வந்து பாருங்கள், இப்போ கோன்றதை திருப்பி கொடுத்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 2 lakhs வந்து எனக்கு கிடைக்க போகுது. இதில் ஃபினிஷ் மிஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே,
கிளிக் பண்ணோம்னா கங்க்ராச்சுலேஷன் 2 lakhs எனக்கு கிடைச்சிருக்கு. கிளைம் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்வோம், பேக் வந்து கொள்வோம். பார்த்தீங்கன்னா 2,03,058 இருக்குது. அதே மாதிரி அடுத்த டாஸ்க் வந்து பாருங்கள், இந்த இருக்குது. இது வந்து வாலெட் கனெக்ட் பண்ணணும். ஸோ வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் மிஷன்ன்றதை கொடுத்தோணும். இதில் வந்து நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, இதை கிளிக் பண்ணி இந்த வாலெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பெண்டம் ஆப் அண்டு ட்ரஸ்ட் அதுகள் மாதிரி தான் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதில் ஸ்டார்ட்ன்றதை நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் மிஷன்ன்றதை கொடுத்துட்டு சொலோனா வாலெட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோன்றதை கொடுங்க. ஸோ இப்படி வரும். இதில் வந்து கனெக்ட்ன்றதை கொடுப்போம். இந்த வாலெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு இப்போ நாங்கள் மற்ற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த டாஸ்க் அப்படியே இருக்கட்டும், கடைசியாக செய்வோம். இப்போ இதில் நடுவில் இந்த இது நடுவில் இருக்கிறது பாருங்கள், டேப் பண்ணுறதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டேப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டேப் பண்ணுறேன். அடுத்தது வந்து பூஸ்ட்டை பார்ப்போம். இதாக இருக்குது, பூஸ்ட்ன்றதை பார்ப்போம். டேப் பண்ணுறது அப்புறம் செய்யலாம் தானே. பூஸ்ட்டை பார்த்தோம்னா இதில் வந்து பாருங்கள், அதாவது இந்த இது வந்து 3 டாஸ்க் இருக்குது. இது வந்து 3 தரம் பவர் இருக்குது. எனக்கு 500 வந்து 0 ஆயினோடனே ஒரு தரம் கிளிக் பண்ணிட்டா 500 உடனடியாக ஃபில் ஆகும். இது வந்து பவர் மாதிரி வரும். ஒரு 10 செகண்ட் இல்லாட்டி 20 செகண்ட் வரும். அதில் எங்களை 5 விரலையும் வச்சு டச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு கிட்ட எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரு டச்சுக்கு 1 தான் கிடைக்கிது. ஸோ இதில் 200 காயின் கொடுத்தோம்னா எனக்கு வந்து 2 இது டச்சுக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். 200க்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 1 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 500 இருக்குது. உங்களுக்கு டேப்லேயே காட்டுறேனே, இதில் 500 இருக்கிறத கூட்ட போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், லிமிட் வந்து 200 காயின் கொடுத்தா எனக்கு 500 வந்து 1000 ஆகும். ஓகே, வெரி குட். இப்போ டப்புக்கு போய் பார்த்தோம்னா இந்த இதில் வந்து 1000 மாறிட்டு 1000ஐயும் கூட்டலாம். திருப்பி இன்னொரு 500 காயின் கொடுத்தா அடுத்த லெவலுக்கு போகலாம். அதே மாதிரி இதில் 2000 காயின் கொடுத்தோம்னா இதில் ஸ்பீட் ஆகும். எங்களுக்கு அந்த 500 1000 கிடைக்கிறது ஸ்பீட் ஆகும். ஸோ அது வேணுமென்னாலும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு நான் காயின் குறைவாக இருக்கிறதால இதை நான் பிறகு தான் செய்வேன். நாங்கள் மேக்ஸிமம் இதை கூட்டிக் கொள்வோம். என்னென்னா நாங்கள் எந்த டைமும் போயிட்டு இது செய்ய போகிறது இல்லை. இன்னொரு 500 காயின் கொடுத்து எனக்கு 1500 ஆக்கலாம். இதில் அதே மாதிரி இந்த டச் பண்ண இப்போ இந்த டப்பில் வந்து நான் டச் பண்ணேன்டா எனக்கு 2 வருது. அதை 3ஆக மாத்திரண்டா இன்னொரு 500 காயின் கொடுத்தா அது 3000. இப்போ டப்புக்கு போய் பாருங்கள், 3 வரும் எனக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ பூஸ்ட்டில் எனக்கு மேலே 2 லட்சம் காயின் இருக்குது. நான் 2 லட்சம் காயின் வச்சுருக்கேன். என்னதுக்கண்டா இந்த இருக்குது, இந்த டேப் போட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டேப் போட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் இப்போ என்ன சொல்கிறது, என்னோட 2,02,000 இருக்குது. டேப் போட்டை பற்றி சொல்கிறேன்னு பாருங்கள். என்னென்னா இப்போ இந்த டேப் போட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு இந்த 2 லட்சம் காயினை கொடுத்து நீங்கள் வாங்கினபடியால் உங்களுக்கு ஓட்டோ மைனிங் நடந்து கொண்டிருக்கும். ஓட்டோ மைனிங்னா நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணோன்னே இந்த ஓட்டோ மைனிங் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை கலெக்ட் பண்ணலாம். ஸோ கட்டாயம் இதை செஞ்சு கொள்ளுங்கள். இது கட்டாயம் செய்யுங்க. ஸோ இப்போ நான் 2 லட்சம் காயினை கொடுத்து இந்த ஓட்டோ மைனிங்கை ஆக்டிவ் பண்ணுறேன். ஓகே, ஆக்டிவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 2 லட்சம் காயின் கழிஞ்சு இப்போ 2000 காயின் தான் இருக்குது. ஐயோ 2 லட்சம் போயிட்டு இதை என்று யோசிக்காங்க. 2 லட்சம் போச்சு என்றாலும் ஓட்டோவாக எங்களுக்கு மைனிங் ஆக போகுது. ஸோ அது பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு டச்சில் வந்து பாருங்கள், ஒரு டச்சுக்கு வந்து 3 தான் வருது. அதே மாதிரி இதில் 1500 இருக்குது. இப்போ நான் பூஸ்ட்டை கொடுத்து டச்சை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்கிறேன். ஓகே, 4 வரும். அதே மாதிரி பவரையும் வந்து கூட்டிக் கொள்கிறேன். ஒரு 500க்கு கொடுத்து பவரையும் கூட்டிக் கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2000 ஆகுது. ஒரு டச்சுக்கு வந்து எனக்கு 4 கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த 2000 வந்து நான் 0 ஆக்கி கொள்கிறேன். 0 ஆகியாச்சு. இப்போ பூஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுவோம். 2000 உடனே ஃபில் ஆகும்.
ஓகே, ஃபில் ஆகிட்டு இதை வந்து நான் டச் பண்ணி அந்த 2000 கோயினையும் நான் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதில் 3 ஆப்ஷன் வரும், சந்தர்ப்பம் வரும் ஒரு நாளைக்கு. இந்த 3 சந்தர்ப்பத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு கொள்ளணும். அது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு விரைவாக நீங்கள் 10 கோடி கோயின் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ டார்கெட் வச்சுக்கொள்ளுங்க, 10 கோடி கோயின் ஏர்ன் பண்ணணும்ன்றது. செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னா 10 கோடி கோயின் உங்களுக்கு ஒரு கிழமை இல்லை 2 கிழமைக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து ரெஃபர் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த 2000 கோயின் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன், திருப்பி கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பூஸ்ட்டுக்கு போயிட்டு நான் பார்த்தேன்னா இதில் எனக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 0 ஆக்கி போட்டு திருப்பி கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் ஆக்டிவ் பண்ணிக்கொள்கிறேன். ஆக்டிவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், டச் பண்ண ஒரு டச்சுக்கு 20 கோயின் கிடைக்குது எனக்கு. 5 விரலாலே நான் டச் பண்ண ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் இது லாங் டச் பண்ணி கொண்டே இருக்கணும். டச் பண்ணோன்னா எனக்கு கோயின் கூடிக்கொண்டே வரும். ஸ்பீடாக டச் பண்ணி கொண்டுருங்க. முடிஞ்சால் 10 விரலாலையும் டச் பண்ணிடுமானாலும் டச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, எவ்வளோ குயிக்காக வந்துட்டு பார்த்தீங்களா? ஓகே, அதே மாதிரி அதில் 3 சான்ஸ் இருக்குது, இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. நான் அதையும் பிறகு செஞ்சு கொள்ளலாம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் தேவை. இந்த பவரை கூட்ட போகிறேன். இன்னொரு 2000 கோயினை கொடுத்து இன்னொரு 500 கூட்டினா டேப்பில் வந்து பாருங்கள் எனக்கு 2500 ஆகிட்டு. இதுவே இன்னொரு 4000 கோயினை கொடுத்து லெவல் 6க்கு போகிறேன். 4000 கொடுத்து 6க்கு போனேன்னா எனக்கு ஒரு தரத்தில் 3000 கோயின் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்த இந்த டச்சில் வந்து பாருங்கள் 2000 கோயின் கொடுத்தேன்டா ஒரு தரத்துக்கு 5 கோயின் எனக்கு கிடைக்கும். ஸோ டச் எனக்கு 5 காணும். ஸோ அதை கொடுத்துட்டேன். ஸோ கோயினெல்லாம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டாக நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொண்டோம்னா எங்களுக்கு இலகுவாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் செஞ்சிட்டோம். ஸோ இதில் இவ்வளோ தான். கடைசியாக பாருங்கள் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் ஷேர் வந்து பேலன்ஸ் வந்து 54 ட்ரில்லியன் என்று சொல்லியிருக்காங்க. டோட்டல் டச் வந்து இவ்வளோ ஆயிருக்கு. டோட்டலாக இதில் ஜாயின் பண்ணியிருக்க ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெய்லி யூசர்ன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி பேராவது இதுக்கு வராங்க. இப்போ ஆன்லைனில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போய்கொண்டிருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த டச்சை யூஸ் பண்ணி நீங்கள் டச் பண்ணிக்கொண்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்ன மாதிரி செய்கிறன்றது உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு 2500 கோயின் கிடைக்கும். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1000 கோயின் எங்களுக்கு கிடைச்சிதுன்னா இதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது வந்து ஸோ எல்லாத்தையும் கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருக்குமாண்டா திருப்பி இந்த வீடியோ இருக்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கும். செய்யுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.